சித்தப்பகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோசு பாசிப்பருப்பு அது கூட கேரட்டும் போட்டு எப்படி நம்ம கூட்டு பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் தனியாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், சமையல் எண்ணெய். அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம், அது கூடவே வெங்காயம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். ஸோ வெங்காயத்தோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோசு கேரட்டு அந்த 2 காய்கறியும் அதையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட என்ன பண்ணலான்னா, நம்ம பாசிப்பருப்பை தனியாக ஒரு கப்பில் ஊற வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக. ஸோ அந்த பாசிப்பருப்பையும் அது கூட போட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் அது கூட போட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் ஒரு 2 விசில் வேக விட்டுலாம். வேக விட்டு இறக்கணுன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும்போது கண்டிப்பாக கேரட்டு, பாசிப்பருப்பு, முட்டைக்கோசு எல்லாமே சேரும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்தே குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக விருப்பப்படுவாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை பார்க்குறேன். இங்கே பாருங்கள், 3 விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி சூப்பராக இருக்குன்னு. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.